ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெவியான மசாலாலாம் எதுவுமே இல்லாத மைல்டாக சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்பொழுதுமே நம்ம வந்து காரம் அதிகமாக போட்டு செய்கிறத விட ரொம்ப கம்மியான காரம் போட்டு இந்த மட்டன் பிரியாணி செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஜீரா ரைஸில் தான் செய்ய போகிறேன். இது வந்து எல்லாருக்குமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கப் அளவு, நான் சின்ன கப்பால் ஒரு கப் தான் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ ஒரு 150லேருந்து 200 கிராம் அவ்வளோதான் இந்த ரைஸ் இருக்கும். ரொம்ப சின்ன டம்ளர் தான். இப்போது இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ரைஸ்க்கு தகுந்த அளவு தான் கறி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பாருங்கள், எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எலும்பு கறியும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். வெறும் தனி கறியாக போட்டோம்னா அந்த அளவுக்கு பிரியாணி வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் எலும்பும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸ்லேயும் உப்பு சேர்த்துப்போம். அதனால் வந்துட்டு கறிக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்க கறியை பொறுத்து எத்தனை விசில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்டான கறியாக இருந்து நம்ம நிறைய விசில் வச்சிட்டோம்னா பிரியாணியில் போட்டு வெந்து வரதுக்குள்ளே கறி எல்லாம் உடஞ்சி போயிடும். அப்புறம் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு நீங்கள் விசில் வந்து கறியை பொறுத்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது விசில் வந்துடுச்சு. அடுத்து ஒரு மசாலா தான் அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா, மல்லி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் ஆட்டம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இதை வந்து இந்த மசாலா வந்து அரைச்சாச்சு. அடுப்பில் நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கல்பாசி, பிரிஞ்சி இலை, இந்த பேசிக் மசாலா அது மட்டும்தான் போட்டிருக்கேன். எல்லாத்துலேயுமே ஒன்று அப்படி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு ஹெவியாக மசாலாலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மசாலாவில் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். வழக்கமாக நம்ம செய்கிற மெத்தடை விட இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த நம்ம வழக்கமாக செய்கிறதுல வந்து வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். இதில் வந்துட்டு நம்ம இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையே சேர்க்கணும். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க வேண்டியதான். இப்போது இது வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கறியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம். இப்போது இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துட்டு பழுத்த தக்காளி, நல்லா ஒரு பெரிய தக்காளி எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அங்கே வந்து மட்டன் வந்து நல்லா வெந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்து கறியை மட்டும் எடுத்து இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு பச்சை மிளகாய்லாம் சேர்த்துட்டு தக்காளியோடு இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் மட்டனும் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ மட்டன் எடுத்து இந்த மசாலாவில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மசாலாவோட இந்த மட்டன் வந்து நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து தயிர் தான் சேர்க்க போகிறோம். தயிரையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம வந்து புதினா, மல்லி எல்லாம் அரைச்சி சேர்க்குறதுனால வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே டேரெக்டாக சேர்த்து செய்யும் பொழுது பசங்க அதை எடுத்து தூரம் தான் போட்டுருவோம். இந்த மாதிரி அரைச்சி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்ல டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலாவில் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி. இப்போது நான் சின்ன கிளாஸால் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இதே நம்ம குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1க்கு 2 அப்படின்னு அளந்து வைப்போம். இது வந்து நான் வந்து டைரெக்டாக வைக்கிறதுனால கொஞ்சம் அது வந்து ஆவியில் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதுவாகுன்றதுனால ஒரு 2.5லேருந்து 3 டம்ளர், அதாவது உங்கள் ரைஸை பொறுத்து அந்த தண்ணி, நீங்கள் வழக்கமாக செய்கிற ரைஸ்க்கான தண்ணி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ரைஸை பொறுத்து மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். இப்போது அடுத்து வந்து தண்ணி நல்லா கொதிச்சதும் ரைஸ் போட்டாச்சு. ரைஸும் போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம ஒரு பாதி மூடி லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டாச்சு. நான் வந்து வேறு எதுவும் பெருசாக பண்ண மாட்டேன். இது நல்லா கொதிச்சதும் மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சுருவேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு அப்படியே விட்டுருவேன். விட்டுட்டு அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது மேலே வெயிட் வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இங்கே பாருங்கள் பிரியாணியுமே நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஆற விட்டுட்டு பார்த்தோம்னா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும். இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். குட்டீஸுங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து காரம் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண எங்களுக்கும் அது ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ.